சார் பஞ்சு மிட்டாய் தடை பண்ணிட்டாங்களாமே. பஞ்சு மிட்டாய் மட்டும் இல்லப்பா, இன்னும் நிறைய பொருளை தடை பண்ண வேண்டியது இருக்கு. முதல்ல பஞ்சு மிட்டாய் ஏன் தடை பண்ணாங்கன்னு தெரியுமா? அதுல என்ன கலந்துருக்குன்னு தெரியுமா? ஏதோ ரோடமின் பீன்னு ஏதோ கலந்துருக்காம்ல சார், அது கலந்துருக்கிறது சாப்பிட்டா கேன்சர் வருமாமே. ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா. ஆனால் இந்த ரோடமின் பி அப்படின்றது பஞ்சு மிட்டாயில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பொருளை கலக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சக்கரவள்ளி கிழங்குலேயே இந்த ரோடமின் பி இருக்கிறதா கடந்த ஆண்டே FSSAI வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் எப்படி அதை கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம சிக்கன் ரைஸ் அதிகமாக அந்த சாசஸ் கலக்கிறாங்க பார்த்தீங்களா, டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், செஸ்வான் சாஸ்லாம் இந்த ரோடமின் பி கலப்படம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ரிசர்ச் பேப்பர் அதுக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பேப்பரோட PDF லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஒரே ஒரு பொருளை தான் கலக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் பஞ்சு மிட்டாய் மட்டும் வாங்காமல் இருக்கிறதுனால தப்பிக்க முடியாது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சிக்கன் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா அப்பையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.